கொல்கட்டா பெண் மருத்துவரோட கற்பழிப்புக்கே இன்னும் நீதி கிடைக்கல. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்ததாவே தொடர்ந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? அப்படிங்கிற அளவுக்கு தான் தோணுது. அந்த அளவுக்கு நம்ம இந்திய நாடு போய்க்கிட்டு இருக்கும்போது, என்னடா இது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. என்ன விஷயம் இன்னொன்னா அப்படிங்கிற அளவுக்கு உங்க எல்லாருக்குமே தோணும்ல. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். உத்தரப்பிரதேஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா, மொரடாபாத் அந்த இடத்துல ஏபிஎம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தி வராங்க. டாக்டர் ஷா நவாஸ் இவர் கடந்த 5 வருஷமா தன்னோட மனைவி கூட சேர்ந்து தான் இந்த ஹாஸ்பிட்டலை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அங்க வேலை பார்க்குற பெண் தான் கற்பழிக்கப்பட்ட பெண். இந்த பெண்ணுக்கு 21 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணு கடந்த ஒரு 10 மாதமா அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறாங்க. அவங்க கற்பழிக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 17. அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் தான் போடப்படுது. ஸோ மிட் நைட் 12:30 மணிக்கு அவங்க ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுது. 12:30 மணிக்கு அவங்க கிளம்பி ஹாஸ்பிட்டலும் போயிருக்காங்க. ஆகஸ்ட் 17 அன்று அந்த டாக்டர் அவங்க கூட இருக்க இன்னொரு நர்ஸும் சேர்ந்து இந்த பொண்ணை தர டாக்டரோட ரூமுக்கு இழுத்துட்டு போய் தள்ளியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரூம்ல அந்த பொண்ணை கற்பழிக்கவும் செஞ்சிருக்காங்க. இதுக்கு எதிரா அந்த பெண்ணோட அந்த கற்பழிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎம் ஹாஸ்பிட்டல் ஓனரான ஷானவாஸ் மேலேயும், அங்கேருந்த இன்னொரு மேல் எம்ப்ளாயி அண்ட் அந்த நர்ஸ் 3 பேர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ணி ஆகஸ்ட் 18 போலீஸ் விசாரணை நடத்தி அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கும் சீல் வச்சிருக்காங்க. அந்த டாக்டரோட லைசன்ஸையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 19ஆம் தேதி இவங்களை கோர்ட்லையும் ஆஜர்படுத்தி இவங்களை விசாரணைக்கவும் எடுத்திருக்காங்க. இவங்க கிட்ட விசாரணையும் நடந்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு. விசாரிக்கிறது எந்த அளவுக்கு குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, விசாரிச்சு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் என்ன விசாரணை இருக்கு, அவனுக்கு தண்டனை தானே கொடுக்கணும் அப்படின்ற அளவு தான் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ்ல தண்டனைகள் கொடுக்கப்படாம தான் இப்போ கொல்கட்டாவோட இந்த பெண் மருத்துவரோட கேஸ் இருக்கு. போக போக பெண்ணுக்கு இந்த நாட்டில் எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கும் அப்படின்றத யோசிக்கிற அளவு தான் இருக்கு. ஹாப்பி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் விமனுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ட் கடைசியாக நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான். ஐ எம் நாட் மென்ஷனிங் ஆல் மென்ஸ், தட் பர்டிகுலர் மென்ஸ் மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு குறுக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க தான் அர்த்தம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. நன்றி, வணக்கம்.